அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசியல் தலையீடு இல்லை, அருண் ஏமச்சந்திர. இந்திய இராணுவத்தினரை நேரில் சென்று பார்வையிட்ட யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி. அடுத்து வரப்போகும் 36 மணி நேரம் காலநிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் தொடர்பில் விழிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல். பேரிடரின் போது கிராமம் ஒன்றில் பலரின் உயிர்களை காப்பாற்றிய நாய் நெகிழ்ச்சியான செயல். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசியல் தலையீடு இல்லை, அருண் ஏமச்சந்திர. பாதிக்கப்பட்ட மக்களை அடையாளம் காண்பதில் அரசியல் தலையீடு ஏதும் இருக்காது என உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர தெரிவித்தார். அத்தோடு அரசு அதிகாரிகள் சுயாதீனமாகவும் நிர்வாக கட்டமைப்புக்கு உட்படும் செயல்படுவதால் அரசின் உதவி திட்டங்கள் உரியவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இராணுவத்தினரை நேரில் சென்று பார்வையிட்ட யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி. புறநைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய இராணுவத்தினரை யாழ் இந்திய துணை தூதுவர் பார்வையிட்டுள்ளதுடன் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிப்படைந்து இருந்தது. இந்த நிலையில் இந்திய இராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை இராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புறநைப்பு பணிகளில் 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்து வரப்போகும் 36 மணி நேரம் காலநிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்து 36 மணி நேரத்துக்கு நடைமுறையாகும் வரையில் இருக்கும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டது, அதாவது நேற்றைய தினம். அந்த அறிக்கையின்படி வடக்கு மத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலியல் திணைக்களம் கூறுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்பொழுது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் தொடர்பில் விழிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சத்துவ மற்றும் ராஜாங்கனி, தெதுருவோயா, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் குணுகம், வெவகர மற்றும் வெவகரகல, அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சேனநாயக சமுத்திரம் ஆகியவற்றின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்போது நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாக திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியாளர் SS. சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். பேரிடரின் போது கிராமம் ஒன்றில் பலரின் உயிர்களை காப்பாற்றிய நாய் நெகிழ்ச்சியான செயல். இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் பலர் உயிரிழந்த நிலையில் நாய் ஒன்றினால் கிராமம் ஒன்று காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. பதுளை மாஸ்பண்ண பகுதியில் வீடொன்றில் வளர்க்கப்பட்ட சுட்டி என்ற பெயர் கொண்ட நாய் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளமையினால் பலரின் உயிர்களை காப்பாற்றப்பட்டுள்ளன. கடந்த 28ஆம் திகதி பாரிய மழை பெய்து கொண்டிருந்த போது குறித்த நாய் தொடர்ச்சியாக ஊளையிட்டு உரிமையாளரை எச்சரித்துள்ளது. நாயின் செயற்பாட்டினை உணர்ந்த வீட்டின் உரிமையாளர் வெளியில் சென்று பார்த்தபோது மோசமான நிலைமையை குறித்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரித்துள்ளார். உடனடியாக குழந்தைகள் உட்பட அந்த பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். காலையில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இது தொடர்பில் ஊவா பர்ணகமுவின் மஸ்பண்ண எனப்படும் பிரதேசத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற விமான பாதுகாப்பு திணைக்கள அதிகாரி M. தென்னக்கோன் தான் அனுபவித்த அனுபவத்தை பற்றி தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவு. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.